The new year brings new health goals and wealth goals. Protecting your identity is an important step. Your info is in endless places that could expose you to identity theft, leading to lost funds. LifeLock monitors millions of data points per second. If your identity is stolen, our restoration specialists will fix it, guaranteed, or your money back. Resolve to make identity health and wealth part of your New Year's goals with LifeLock. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast. Terms apply. திரு மகேந்திரன் அவருடைய ஆபீஸ்ல சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நம்மோடு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். என்ன செய்யறேன் அவங்க சொல்றேன். இந்த மாதிரி மளிகை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி சேட்டை ரீசன்ல ரொம்ப சேட்டையா இருக்கான், அந்த மாதிரி பாத்ரூம்லாம் சவுண்ட் கேட்குது. நீங்க எப்படி காலையில் 2:30 வந்தீங்கன்னா எப்படி நீங்க வாஷ்ரூம்லாம் போறீங்க? நீ அப்பதான் ஞாபகப்படுத்திருப்பேன். எனக்கு சமயத்துல பயமா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா யானு நம்ம ஆபீஸ் கட்டுறது பண்ணி இது சுடுகாடா, அதுலதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. என்னென்ன சொல்றேன் நான் இவ்வளவு நாள் சொல்றேன், எனக்கு யாரும் சொன்னதில்ல, நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றேன். அவங்க ஆக்சுவலி நான் பிராங்க் பண்ணி வரைச்சிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஏன்னா 2:30 வேலைக்கு வராங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப்லெஸ் தானே, ஏன்னா அவங்க தான் வந்து ஆஃபீஸ் திறப்பாங்க, ஏன்னா அவங்க சரி சீனி அவங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அவங்க பயப்பட தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், அக்கா நான் இல்லை நான் உங்களை பிராங்க் தான் பண்ணேன். அவங்க ரொம்ப வேடா எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ஏசிட்டாங்க வச்சுக்கல. அதுல இருந்து நான் அதை செய்யறதுல அதை செய்யறதுல சொல்லிட்டேன், இது பிராங்க் தான் பண்ண விட்டாச்சு. ஆஃப்டர் 2 days அந்த நாள் அந்த பிராங்க் பண்ணி ஆஃப்டர் 2 days நடந்து வழக்கம்போது நான் வேலைக்கு வரேன் போறேன். அவங்க தான் உட்காந்துருக்காங்க. திரும்பி போறேன், நான் போய் தான் சும்மா இருக்காது. திரும்பி போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க இந்த தடவை உங்க டேபிள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, நானே அவங்க கோச்சிக்கிட்டாங்க போலக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வைக்கல சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். கேட்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட் ஓகேவா சோஃபா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கானு. அவங்க அப்படிதான் அவங்க ஒரு சவுண்டு ஹம்மிங் பண்ணிட்டு பேசாமட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யறாங்கன்னு மீன்ஸ் டைப் பண்றாங்க, அவங்க ஸ்கிரீனை பாக்குறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க. சோ நான் அங்க இருக்குன்னு அதை பாக்குறேன். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், அவங்க லைன் பண்ணல. சோ நான் செஞ்சுட்டேன், உங்க கடுப்புல இருக்காங்க போல இருக்கிட்டு நான் அவங்க கேபினை தாண்டி ஒரு 3 கேபின் தாண்டி தான் என்னோட கேபின் வரும். ஸோ நான் போயிட்டு கேபின் லாகின் பண்றேன். மானிட்டர் திறந்து இமெயில் செக் பண்றேன். இமெயில் என் பாஸ் கிட்ட இருந்து வருது, இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு எம்சி இவங்க கீயூ நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க அப்படின்னு வருது இமெயில்ல. எம்சியா இன்னும் இப்பதான் இருந்த ஒருவேளை கிளம்ப போறாங்களான்ட்டு திரும்பி பாக்குறேன். கீதா அவங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிருக்கு, அவங்க டேபிள் ஆஃப் பண்ணிருக்கு, அந்த இடமே இருட்டா இருக்கு. கீதா நான் யாருக்கிட்ட கீதா பேசினா போனேன். கீதா காலங்க மார்னிங் நான் நார்மலா போயிட்டு 2 days முன்னாடி அவங்க பிராங்க் பண்ணிட்டேன். சிறுபு சாலாலா ஒரு மாதிரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பாவ் பண்ணிட்டு அப்படி சாரி கேட்டு வரதான் நான் மெயினா போனது. அங்க போயிட்டு நானும் அவங்க சொல்றேன், அவங்க எந்த அவங்க ஹம் பண்ணிட்டு அவங்க டைப் பண்றாங்க, மானிட்டர் பாக்குறாங்க, வேலை செய்யறாங்க. நான் பார்த்து அவங்க டேபிள் எந்த பிரேக்ஃபாஸ்டும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்புல இருக்க சொல்லி நான் மட்டும் லாகின் திரும்பி இமெயில பார்த்துட்டு எங்கடா வேலைக்கு வரணும் இப்பதான் பேசிட்டு வரேன், ஏன் உடம்பு சரியா திரும்பி பாக்குறேன். லைட் இல்ல, மானிட்டர் ஆஃப்ல தான் இருக்கு, அவங்க டேபிள் லேம்ப் காத்தி தான் இருக்கு. எனக்கா ஐயோ பூத்தா ஆக்சுவலி பிராங்க் அவங்களுக்கு இல்ல எனக்கு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் பிளான் பண்ணிட்டேன், ஓகே இந்த இடத்தோட கிளம்புறோம் பண்ண என்ன செஞ்சேன் லாக் ஆஃப்ல பண்ணிட்டு சரி ஏதாச்சும் ஒரு எம்சிஹெச் போட்டோன்னு சொல்லிட்டு லாக் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு வேளை என்னோட கலீக்ஸ் எல்லாம் அந்த 65 ஷிஃப்ட் இந்த 15 வராங்க, 750 ஆள் வராங்க. அப்புறம் பார்த்து சரி ஆள் வராங்க ஏன் போயிட்டு தான் ஆள் தைரியமா இருந்துக்கும் அப்படி உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு அவங்க வேலைக்கு வந்துட்டு அவங்கள நான் கேட்டேன், அக்கா நீங்க இந்த அன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆஃபீஸ் கொண்டு வச்சு போனீங்க? இல்லையே நான் எம்சி தான் உடம்பு தெரியல காய்ச்ச அப்படின்னாங்க. ஆமா அதுக்கு மேலே ஷேர் பண்ணல கீதா. இந்த கதை இப்போ உங்ககிட்ட தான் சொல்றேன், அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. தெரியலையே மேபி நான் சொன்னனால எதையும் பார்த்து பயந்துட்டாங்களா, அதனாலதான் அவங்களுக்கு. ஏன்னா ஆஃப்டர் நான் அவங்க பிராங்க் பண்றேன்னு சொல்லி 2 days கழிச்சு அவங்க அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு பயம் எடுத்து வச்சு இதா பார்த்து சொல்லிட்டோமா இல்லையான்னு. ஏன் அந்த கதையை அவங்கள்ட்ட சொல்லனா, நான் இன்னும் அந்த ஆஃபீஸ் வேலை செஞ்சிருக்கேன் கீதா. போகும்போது ஒரு காட்டிட்டு போயிருச்சுன்னா எதுக்கு நீங்க பார்த்த அந்த அக்கா மாதிரி இருந்த அந்த பேயும் கேட்கலாம் ரேடியோவை. அது ஷிஃப்ட் மாதிரி உங்களோட ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு வரலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை செய்யற கலீக்ஸ் இருக்காங்களா, அவங்க அந்த சூறாவரம் போறாங்க, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே இது ரிலேட்டட் பண்றாங்க. இங்க பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்னதுல அங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சூறாவு யாரும் போக மாட்டாங்க கீழே ஒரு சூறாவு, அது மேம் கட்டிருப்பாங்கன்னா சில பேர் என் ஃப்ரெண்ட் என் கூட ஒரு கலிக்கு ஒரு மலைக்கு அவர் கேட்பேன், நீ ஏன் கீழே ஒரு சூறாவெல்லாம் போய் விட்டுட்டு இருக்க மாட்டேன். அவர் சொல்லுவாரு இந்த சூறாவு சரியில்லை. அவர் சமத்துல வந்து அவங்க இந்த ஃப்ரைடேனா சமத்துல வேலையை ப்ரே மூட் வந்துட்டாங்க, அவங்க அந்த பிரேக் டைம் அவங்க சில பேர் தூங்குவாங்க. அங்க இவரும் இன்னொரு சில பேரும் இன்னும் ஈஸியாக நடந்துச்சு சொல்லிட்டு அதுல போறதே இல்லை. ஆல்மோஸ்ட் 3 years ஆச்சு அந்த சூறாவுக்கு போறதே இல்லை. இப்போ அது ஒரு எமர்ஜென்சி சூறாவாச்சு. அப்போ சம்திங் என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? தெரியல என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால நானும் கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கதான் வச்சிருக்கேன் நான் திரும்பி அதை போய் தேடி அது அப்புறம் நினைச்சுக்க போய் இவனுக்கு எதுவும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல நம்ம அடுத்த நேரம் வந்து காட்டிட்டா இருக்கு. சொல்லிட்டீங்களே காட்டுன்னு
ஒண்ணு காட்டாம இருந்தா சரி. இல்லையா இதோட சார் எனக்கு ஒரு டவுட். இப்ப அந்த அக்கா எப்போதும் வேலை செய்வாங்களே அந்த இடத்துல சிசிடிவி ஏதாவது இருக்குமா? இல்ல ஆபீஸ் அதாவது போய் பாக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்ல அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஆராய்ச்சி பண்ணல. நான் முடிஞ்ச வரைக்கும் சிசிடிவி இல்ல அங்க சிசிடிவி இல்ல அந்த ஏரியால இல்ல. மேபி அந்த என்ட்ரன்ஸ் நாங்க போற என்ட்ரன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நாங்க கேபின் குள்ள உட்கார இடத்துல சிசிடிவி இருக்காது. அந்த சம்பவத்தை பத்தி யாருக்கும் பேசுனீங்களா இல்லையா? இல்ல நான் அதோட சொல்லல. ஏன்னா நான் கேட்கும் போது அவங்க ஏன் லீவ் போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ தான் பயம் கொடுத்து விட்ட எனக்கு அதோட அதை பத்தி கனவுலாம் வர ஆரம்பிச்சு எனக்கு பயம் வந்துருச்சு அதெல்லாம் காய்ச்சல படுக்குன்னு சொன்னாங்க. அப்ப போய் அவங்க எப்படி சொல்றது நான் இந்த கதையை நான் பார்த்தேன் அவங்க ஒண்ணும் வயசானவங்க வேற எதுக்கு வம்பு உங்க மொத்த கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா? இல்ல இல்ல மத்த கொலீக்ஸ் சொல்ல இவ்வளவு நாள் நடந்து இப்பதான் நாங்க உங்களுக்கு சொல்றத அவ பார்த்து எவ்வளவு நாள் இது வச்சிருக்கேன் முதல் முறையாக தலைப்பு செய்தியில சொல்லியிருக்கீங்க. ஏன்னா என் மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் ஏன்னா ஒரு தடவை அவங்களுக்கு ரசோ பண்ணும்போது கூட அவங்க இந்த மாதிரி விஷயம் நாங்க சொல்ல போய் தான் இந்த மாதிரி ஏதோ நடந்தது வீட்டுல அவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க ரசோ பண்ண நடந்துச்சு ஒரு சம்பவம். அதனால நாங்க இது ரொம்ப ஷேர் பண்றதும் இல்லை நான். ஏன்னா சுவரி அவங்க லைக் அதுவும் ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு தான் நடந்த விஷயம். ஒரு விஷயம் எனக்கு சரி ஞாபகம் என்ன வருஷம் அது வந்து நான் வந்து ஒரு அதை இருங்க பாட்டுக்கு பிறகு அம்மா கேட்ட பேசுவோம். ஓகே.